சீமான் அவர்களை ரொம்ப ட்ரோல் பண்ணி வராங்க. முன்ன ஆமக்கறி சாப்பிட்டதை வச்சு கேவலப்படுத்தினாங்க. இப்போ மான் கறி ஊரகா அப்படின்னு ஏதோ சொல்லிட்டாரு. அதை வச்சு ரொம்ப ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் சொல்கிறது, தமிழ்நாட்டில் சில முட்டாள் கூட்டங்கள் தான் திமுகவிடமும் இந்த விஜய் இடமும் இருக்காங்கன்னு அர்த்தம். ஏன்னா அவங்க தான் ரொம்ப ட்ரோல் பண்ண வராங்க. எங்கள் ஊரில் கிராமத்தில் பன்னிக்கறி பதப்படுத்துகிற முறைன்னு ஒன்று இருக்குது, ஆட்டுக்கறி பதப்படுத்துகிற முறைன்னு ஒன்று இருக்குது. அது தெரியுமா உங்களுக்கு? அதை வேக வச்சு வெள்ளத்தில் பதப்படுத்துவாங்க. அது ஊரகா மாதிரி தான் இருக்கும். அதை தான் சீமானுக்கு சாப்பாடாக வச்சுருப்பாங்க, ஊரகான்னு சொல்லியிருப்பாங்க. இங்கே பதப்படுத்துறதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் வெள்ளுப்பாவுன்னு சொல்லுவாங்க. அதில் கறியை பதப்படுத்திட்டா கெடாது. 6 மாதம் 3 மாதம்னா கூட கறி அப்படியே இருக்குது, எடுத்து சாப்பிட்லாம். இதெல்லாம் உங்களுக்கு எங்கே தெரிய போகுது? தற்கூரிகளா? தெரிஞ்சால் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? இன்றைக்கி கூட போயிட்டு ஜவ்வாதி மலை ஜம்னாமுத்தூர், எப்படியே திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாதி மலை ஜம்னாமுத்தூர் பக்கம் பன்னிக்கறி பதப்படுத்துவோம், வீட்டுக்கு பதப்படுத்துகிறாங்க. அந்த முறை இன்னும் அவங்ககிட்ட இருக்குது. நம்ம மறந்துட்டோம், தற்கூரித்தனமாக மறந்துட்டோம், எல்லாத்தையும் மறந்துட்டோம். அவங்க இன்னும் வச்சிட்ருக்காங்க. நான் நேரடியாக பார்த்தவன். எங்கள் வீட்லேயே பதப்படுத்தியிருக்காங்க, ஆட்டுக்கறியை பதப்படுத்தியிருக்காங்க 30 வருஷத்துக்கு முன்னாடி. நான் பார்த்துருக்கேன், நான் சாப்பிட்ருக்கேன். இப்போ இல்லை, இப்போ 40 ஆகி போச்சு எனக்கு வயசு. இப்போ இல்லை சாப்பிட்றதுக்கு இல்லை. சரியா தம்பி? போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். ஜவ்வாதி மலை ஜம்னாமுத்தூர் அந்த ஊருக்கு போய் பாருங்கள். இன்றைக்கி பன்னிக்கறியை வெள்ளுப்பாவை எடுத்து பதப்படுத்தி 6 மாதம் பாட்டில் அடித்து சாப்பிட்றான். போய் பாரு.